ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போது மார்க்கெட்டுக்கு வர்ற அனைத்து புது நண்பர்களுக்கும் இப்போ என்னென்ன டூல்ஸ்லாம் இருந்தால் நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம் ஃபார் ஸ்விங் அண்டு லாங் டேர்ம் பிடிஎஸ்டி இதுக்கெல்லாம் உதவக்கூடிய சின்ன சின்ன டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சார்ட்டிங்க்கு, ரெண்டாவது ஸ்க்ரீனர், மூணாவது கூகுள் ஷீட்டு, நாலாவது சாட்ஜிபிடி, அஞ்சாவது நம்ம டெலகிராமில் என்னென்னு பார்க்குறோம். அப்புறம் இன்ட்ராடே ஸ்க்ரீனர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ட்ரேடிங் வியூ, அப்புறம் ஹெச்டிடியோட இண்டிகேட்டர்ஸ் அண்டு ட்ரேடர் மீ. அது இல்லாமல் ட்ரெண்டிங் வியூன்னு ஒன்று இருக்குது. இதுவும் ட்ரேடிங் வியூவுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான். இப்போது நம்ம வந்து சின்ன சின்னதாக ஓவரால் கிளான்ஸாக பார்ப்போம். சார்ட்டிங்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது. சார்ட்டிங்கில் ஸ்க்ரீனர் இருக்குது, அப்புறம் டேஷ்போர்ட் இருக்குது. இந்த ஸ்க்ரீனரில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்முலாஸு ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ஸ்கேனு, டாப் லவுடு ஸ்கேனு, கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஸ்கேனு, கீழே அதேமாதிரி ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேனு, புல்லிஷ் ஸ்கேனு, பேரிஷ் ஸ்கேனு ஆல்ரெடி ரெடிமேடாகவே பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. இன்ட்ராடே பேரிஷ் ஸ்கேனு, இன்ட்ராடே புல்லிஷ் ஸ்கேனு, கிராஸ் ஓவர், இப்படி நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். எப்படிலாம் ஸ்டாக் செலக்ட் பண்ணலான்னா, இப்போ கிராஸ் ஓவர்னு எடுத்துக்கோமே. அந்த கிராஸ் ஓவரில் இஎம்ஏ கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, சார்ட்டிங்க்கு கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர்ஸு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, மந்த்லி ஆர்எஸ்ஐ எபோவ் 50 கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் எபோவ் 200 இஎம்ஏ. இப்போ மந்த்லி ஆர்எஸ்ஐ எபோவ் கிளிக் பண்ணோன்னா அது ஒரு ஃபார்முலா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கிற ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலாவை நாமளும் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் கற்றுக்குங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் 52 வீக் ஹை, ஒரு ஸ்டாக் 52 வீக் லோ, ஒரு ஸ்டாக் வந்து இந்த மாதிரி 200 மூவிங் ஆவரேஜினுடைய கிராஸ் ஓவர், 50 அண்டு 20 கிராஸ் ஓவரு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த சார்ட்டிங்க்கு வந்து 2000 ஸ்டாக் இருக்குன்னா அந்த 2000 ஸ்டாக்கையும் வால்யூம் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரித்து கொடு. அதே நேரத்தில் பெர்சன்டேஜ் வைஸு எனக்கு ஸ்டாக்ஸு என்னென்னலாம் இருக்குது அதை பிரித்து கொடு. இப்படி நம்ம கேட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த சார்ட்டிங்க்கு உதவும். இப்போ ஒன்றும் இல்லை, வால்யூம் மட்டும் போட்டு பார்ப்போம். வால்யூம் அண்டு பெர்சன்டேஜ். இப்போ பாருங்கள், வால்யூமாக போய் கிளிக் பண்ணுறேன். வால்யூம் கிரேட்டர் தென் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்பர் கொடுத்துட்டு இன்றைக்கி இருக்கிற வால்யூம் வந்து 1 லட்சம் இருக்குது, 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற அதை கொடுன்னு கேட்டாலும் கொடுக்கும், 0வில் இருக்கிறது கொடுனாலும் கொடுக்கும். இப்போ நான் வந்து 0ன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ 0 கொடுத்தோன்னா என்ன நடக்குன்னா, 0விலேருந்து ஆல்மோஸ்ட் ஆல் எவ்வளோ ஹை இருக்குதோ அத்தனையுமே எடுத்து கொடுக்குறோம் கேஷ் செக்மெண்ட்டில். அதனால் இப்போ ரன் ஸ்கேன் கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ஸ்கேன் ஆகுது. ஆன பிறகு ஸ்டாக்ஸ் வந்து போச்சு. வந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்துருக்குது. இதில் வந்து இந்த வால்யூம்ன்ற இடத்துல 2 அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறோம். 31 வால்யூம் ஆல்மோஸ்ட் கீழே இருந்திருக்கு. இப்போ வந்து 2 கோடி வால்யூத்துக்கு மேலே 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 25 கோடிக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ்களும் இதில் எடுத்து கொடுக்குது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஐடியாவில் வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு. அப்போது இந்த அதிகப்படியான ஸ்டாக்ஸு நம்ம வால்யூமை தனியாக பிரித்து எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ் வைஸு நம்ம பிரித்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், -89, அதாவது ஸ்ப்ளிட் ஆகிருப்பாங்க. பெர்சன்டேஜ் வைஸ் ஃபுல்லாக ஸ்டாக்ஸை பிரித்து எடுக்கலாம். இதுமாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு 25 பேஜ் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2131 ஸ்டாக்குக்கும் எவ்வளோ அடிப்படையிலேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வைஸாகவும் வால்யூம் வைஸாகவும் நமக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துடுது. இன்றைக்கி அதிக வால்யூம் நடந்த ஸ்டாக்ஸுங்களாம் என்னென்னு பிரித்து எடுத்துடலாம், குறைவாக வால்யூம் நடந்தது பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி அதிகமாக பெர்சன்டேஜ் போன வால்யூம்ஸ் தனியாக எடுத்துடலாம். அதே மாதிரி குறைஞ்ச பெர்சன்டேஜ் இருந்த வால்யூம்ஸை தனியாக எடுத்துடலாம். ப்ரைஸும் அதே மாதிரி 0விலேருந்து நீங்கள் ஹையஸ்ட் ப்ரைஸையும் தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனர் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்க்ரீனரை பற்றி ஓவரலாக பார்த்தோமா, இதை மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஃபார்முலாஸாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது ஒரு லைன் ஃபார்முலா. இந்த ஒரு லைன் ஃபார்முலாவே 100 கிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த டேஷ்போர்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாம் போடுற ஃபார்முலாஸ் வந்து அங்கே பதிஞ்சிருக்கும். இந்த ஸ்க்ரீனர் உள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதே ஃபார்முலாவை அடுத்தது ஸ்க்ரீனரில் நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனரை வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிற ஃபார்முலா. இப்போ மொமெண்டம் ஸ்டாக்ஸு, இப்போ எதெல்லாம் மொமெண்டமாக இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் எனக்கு எடுத்துக்கொடுன்னு ஒரு கொயரி இந்த மாதிரி ஒரு கட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கட்டத்தில் சேஞ்ச் இன் எஃப்ஐ ஹோல்டிங் கிரேட்டர் தென் 1, சேஞ்ச் இன் டிஐ ஹோல்டிங் கிரேட்டர் தென் 1, அதாவது 1ன்னா ஒரு பர்சன்டேஜ், இபிஎஸ் அண்ட் கிரேட்டர் தென் இபிஎஸ் லாஸ்ட் இயர் 1.5%. அப்படி கொடுத்தோன்னா இந்த கொயரி ரன் பண்ணோன்னா இவ்வளோ ஸ்டாக்ஸ் நமக்கு வருது. வெறும் மூணு ஸ்டாக்ஸ் தான் வந்துருக்கு. அப்போது அந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸை 3 எடுத்து கொடுத்துருக்குது. அதே மாதிரி நிறையா இதுலேயும் ஆல்ரெடி பில்டு பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிவிடெண்ட், இப்போ வந்து டிவிடெண்ட் மட்டும் கொடுக்குற கம்பெனிஸை வந்து நம்ம இங்கே கொயரியாக கொடுக்குறோம். அதுவும் எப்படி கொடுக்குறோன்னா, ரிட்டர்ன் ஓவர் 3 வருஷத்துக்கு 1% இருக்கணும், ரிட்டர்ன் ஓவர் 1 இயருக்கு 1.5% இருக்கணும், ரிட்டர்ன் ஓவர் 6 மந்த்துக்கு 2% இருக்கணும், டிவிடெண்ட் ஈல்டு மோர் தென் 1% இருக்கணும், எபிட்டாவும் லாஸ்ட் இயரோட இந்த குவார்ட்டர் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம இந்த கொயரியை ரன் பண்ண விட்டோம்னா நமக்கு வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் எடுத்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். 240 ஸ்டாக்ஸ் எடுத்து கொடுக்குது. இந்த ஸ்க்ரீனரும் உங்களுக்கு ரொம்பவும் யூஸாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் பிரித்து பார்க்குறதுக்கும் எடுத்து பார்க்குறதுக்கும் இதை எப்படி பார்க்குறோம் போகணுன்றதை லேர்ன் பண்ணிக்கிங்க. படிப்படியாக லேர்ன் பண்ணுங்கள். எவ்வளோ போங்க, ப்ரௌசிங் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செக்டரும் இங்கே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் செக்டர் இது, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் இது, ஈஸியாக நம்ம அந்த ஸ்டாக்ஸை டக்குன்னு பிரித்து எடுத்துடலாம். அது இல்லாமல் ஆல்ரெடி இதில் வந்து ஃபார்முலாஸ் இருக்குது, பாப்புலர் ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் போய் கிளிக் பண்ணி எப்படிலாம் போட்டிருக்கிறாங்க, எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகும், எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூல் வந்து உங்களுக்கு இப்படி உதவும். ஃபஸ்ட்டு சார்ட்டிங் பார்த்தோமா, ரெண்டாவது வந்து ஸ்க்ரீனர் பார்த்துருக்கோம், மூணாவது வந்து கூகுள் ஷீட் உங்களுக்கு எப்படிலாம் உதவுன்னா ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை போட்டு வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு இண்டெக்ஸே ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அது தெரியும்னா அதை பாருங்கள். நிஃப்டியில் 50, 100, 250 ஆட்டோ இதுமாரி செக்டர் வைஸாக போட்டுட்டு அந்த செக்டரை எவ்வளோ கொடுக்கும், எவ்வளோ மேலே போகும், எவ்வளோ கீழே இருக்குது, 52 வீக்குக்கு எவ்வளோ போயிருக்கு, ஒரு நாளைக்கு வித்தியாசம் எவ்வளோ, ஒரு நாள் அதனுடைய ஆவரேஜ் ரொட்டேஷன் வேல்யூ எவ்வளோ, அது அன்றைக்கி ஓப்பன் எவ்வளோ இருக்குது, ஹை எவ்வளோ லோ இருக்குன்னு பார்த்து அதை கணக்கு பண்ணி நம்ம நிறைய கால்குலேஷனை போட்டு இதில் நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்றைக்கி வந்து அட் ப்ரெசன்ட் நம்ம பார்க்குற நாளில் இப்போ பாருங்கள், நிஃப்டி பேங்க் வந்து 196 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட்டு 52 வீக் ஹையோட அவ்வளோதான் வித்தியாசமே இருக்குது. அதேமாதிரி பேங்க்கு 320 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், எனர்ஜி வந்து 2695 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த எனர்ஜி செக்டரை மட்டும் நீங்கள் தனியாக போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். அதே மாதிரி எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஒவ்வொரு செக்டரும் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த செக்டர் வந்து உங்களுக்கு எஃப்எம்சிஜி வந்து 640 பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில நேரம் வந்து 3000 பாயிண்ட்ஸ் 2000 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு அந்த செக்டர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஐடி செக்டர் இப்போ 1700 பாயிண்ட்ஸு 52 வீக்கோட கம்மியாக இருக்குது. அப்போது இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இதே வந்து 1700 இருக்கிறத வந்து 2500 3000 போச்சுன்னா நீங்கள் கால்குலேட் இந்த மாதிரி இந்த கூகுள் ஷீட்டை பயன்படுத்த கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கால்குலேஷன் போடலாம், நிறையா ஃபண்டமெண்டல்ஸ் போடலாம், உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிய அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர்கிட்ட கேட்டு நீங்கள் படித்து நீங்களே போட கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, ஏஐ, இது ஒரு டூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாட் ஜிபி கிட்ட எனக்கு கூகுள் ஷீட் தெரியும், ஆனால் அதை போடக்கூடிய ஃபார்முலா தெரியலன்னு கேட்டால் கூட இந்த சாட் ஜிபிடி அருமையாக பதில் சொல்லிக் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி
பைன் ஸ்கிரிப்டுடைய கோடு வரைக்கும் போட்டு கொடுக்கும். நிறையா கோடெலாம் போட்டு கொடுக்கும். உங்களுக்கு என்ன மார்க்கெட் டெர்மினாலஜி வச்சு நீங்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாட்ஜிபிடி நல்லா பதில் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த டூல்ஸ் பார்க்க போகிறது டெலகிராமில் நிறையா இந்த மாதிரி சேனல்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அதில் சரியான அவங்களா பார்த்து நீங்கள் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிஎன்பிசி என்ன நியூஸ் கொடுக்குறது, இந்துஸ்தான் டைம்ஸ் என்ன நியூஸ் கொடுக்குது, தலால் ஸ்ட்ரீட் என்ன நியூஸ் கொடுக்குது, ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி இப்போ இவர் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான அவர் தான். இவங்க என்ன நியூஸ் கொடுக்குறாங்கன்றத கவனிக்க வேண்டியது இது ஒரு டூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இன்ட்ராடே ஸ்க்ரீனர்னு, இது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. காசு கொடுத்து வாங்கி நீங்கள் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாக்கு டேர்னிங் புல்லிஷ் ஃபார்ம், அது என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு கிளிக் பண்ணால் உடனே கொடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஸ்டாக்லாம் இன்றைக்கி பாருங்கள், இந்த 2 ஸ்டாக் மட்டும் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி 2 ஸ்டாக்ஸு, அதே மாதிரி ஒவ்வொரு இதனுடைய ஃபார்முலாஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு சார்ட்டிங்லேயோ இல்லை ஸ்கேனர்லேயோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீனரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் வியூவில் நம்ம ட்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்க்ரீனர் இருக்குது, அப்புறம் பைன் எடிட்டர் இருக்குது, ஸ்டாக் ஸ்க்ரீனர் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் இருக்குது. இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்கோசரம் சொல்லிக் கொடுக்குறேன். பேசிக் உள்ளே நிறையா போக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவிலே உங்களுக்கு தெரிய வரும். ட்ரேடிங் வியூவில் ஓரளவு நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போகாமல் கொஞ்சம் இன்டர் டெப்த்தாக போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த 4 புள்ளி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த இடத்துல வந்து ஃபோர்காஸ்ட்டுன்னு ஒன்று வரும், டெக்னிக்கலாக ஃபோர்காஸ்ட். அந்த டெக்னிக்கல் அண்ட் ஃபோர்காஸ்ட்லாம் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்டாக்குக்கு அந்த ஃபோர்காஸ்ட் எப்படி கொடுப்பாங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க் நான் போடுறேன்னு வச்சிங்களேன், இப்போ ஸ்டாக் ஒரு பக்கம் வரும், இதனுடைய ஃபோர்காஸ்ட் உள்ளே போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஃபோர்காஸ்ட் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், டெக்னிக்கல் இருக்கும், ஃபினான்சியல் இருக்கும். இந்த ஃபோர்காஸ்ட்டை பார்த்தோன்னா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 45 அனலைசிஸ் போட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபோர்காஸ்ட்டை உங்களுக்கு எப்படி மேலே போகும் கீழே வரும்ன்றத சொல்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நேரமின்மை காரணமாக சீக்கிரமாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஹெச்டிடி இண்டிகேட்டர்ஸில் இவங்க நிறையா கூகுள் ஷீட் போட்டிருக்காங்க, சார்ட்டிங் ஸ்கேனர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த ட்ரேடர் வியூன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. இந்த ட்ரேடர் வியூஸ்லேயும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து நிறையா ஸ்டாக்ஸ், இந்த டிபிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த டிபிஓவை போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிபிஓ வந்து காசு கொடுத்து தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து காசு கொடுக்காமையே நம்ம வந்து இதில் பார்க்குறதுக்கு வசதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணுங்கள். டிபிஓனா நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குது இல்லைங்களா, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஒரு வெர்ஷன். அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அண்டு வால்யூம் ப்ரொஃபைல் இதெல்லாம் யூஸ் பண்ண கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது ட்ரேடர் ட்ரெண்ட் லைன் லெஜெண்டுன்னு ஒன்று இருக்குது, இது யூஸ் பண்ண கற்றுங்க. அது இல்லாமல் கோ சாட்டிங்னு ஒன்று இருக்குது, கோ சாட்டிங்கை யூஸ் பண்ண கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நேரமின்மை கரெக்டாக முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் பேசிக்குன்றதுனால நீங்கள் பேசிக்காக எல்லாமே நிறையா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய். இது ஒரு சின்ன அடிப்படை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.